மீஞ்சூர் பக்கத்துல மேலூர் கிராமத்துல திருமணங்கேஸ்வரர் கோவில் இருக்கு. இங்க திருமணங்கேஸ்வரர் திருவுடையம்மன் இருக்காங்க. 1000 வருஷங்களுக்கு பழமை வாய்ந்த இச்சா சக்தி கோவில் தான் இந்த கோவில். இச்சா சக்தினா விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய கோவில்னு அர்த்தம். இது தொண்டை மண்டலத்திலேயே புகழ்பெற்ற 3 சக்தி ஸ்தலங்கள்ல முதன்மையான கோவில். இங்க இருக்கக்கூடிய திருமணங்கேஸ்வரர் சுயம்பு லிங்கமாக அருள் பாலிக்கிறாங்க. திருவுடையம்மனும் இச்சா சக்தியின் வடிவமாவே இருக்காங்க. இந்த பகுதி முன்னொரு காலத்துல நறுமணம் வீசக்கூடிய மலர்கள் நிறைந்த சுகந்தவனம் காடாக தான் இருந்திருக்கு. ஒரு பசு சுயம்புலிங்கத்தின் மேல பால் பொழிந்த அதிசயத்தை கண்டு இவ்வூரினுடைய இறைவன் திருமேனி கண்டறிஞ்சிருக்காங்க. நாயக்க மன்னரோட காலத்துல வரி செலுத்தாமல் இருக்கிறதுக்காக மிளகு மூட்டைகளை பயறு மூட்டைகள்னு பொய் சொன்ன ஒரு வியாபாரிக்கு அம்மனின் அருளால மிளகு உண்மையிலேயே பயராக மாறி பின்னாடி வியாபாரி திருந்தியதும் மீண்டுமே மிளகா மாறின சுவாரஸ்யமான வரலாறும் இந்த கோவிலோட இணைக்கப்பட்டிருக்கு. கோவில பௌர்ணமி அன்னைக்கும் ஆடி மாசத்துலயும் வெள்ளிக்கிழமைகள்லயும் ஞாயிற்றுக்கிழமைகள்லயும் அம்பாளை வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. கோவிலுக்கு எப்படி போகணுன்ற வழித்தடம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சென்னை புறநகர் பகுதியான மேலூர்ல மீஞ்சூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. சென்னை சென்ட்ரல்ல இருந்து புறப்படக்கூடிய உள்ளூர் ரயில்கள் சுமார் 1 மணி நேரத்துல மீஞ்சூருக்கு வந்துடும். சிஎம்பிடி, பிராட்வே போன்ற இடங்கள்ல இருந்து மீஞ்சூருக்கு பேருந்து வசதியும் இருக்குங்க. ஆனா அடிக்கடி வர்றது கிடையாது. பேருந்துல மீஞ்சூருக்கு போகும்போது மீஞ்சூருக்கு முன்னாடி மேலூர்ல ஒரு பேருந்து நிலையத்திலிருந்து நம்ம இறங்கி போகணும். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு இந்த கோவில். மீஞ்சூர் ரயில் நிலையத்திலிருந்தும் மேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் ஷேர் ஆட்டோ வசதி இருக்குங்க. இந்த கோவில்ல திங்கக்கிழமையில வழிபடுறவங்களுக்கு கண்டிப்பா திருமண யோகம் கிடைக்கும்னு சொல்றாங்க. திங்கக்கிழமையில தான் வரணும்னு சொல்றாங்க. 2 மாலையும் அர்ச்சனையும் வாங்கி அம்பாளுக்கும் சுவாமிக்கும் அபிஷேகம் பண்ணா அவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்குங்கிற நம்பிக்கையும் எல்லார்கிட்டையும் இருக்கு. அதே போல குழந்தை இல்லாத இருக்கிறவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கொடுப்பாங்க. இந்த அம்மா இச்சா சக்தியா இருக்கிறனால இவங்க விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய தாயாகவே இங்க வாழ்றாங்க. பணம், செல்வம், விருப்பங்களை நிறைவேற்றது மட்டும் இல்லைங்க, இந்த அம்மா வேப்பலக்காரியாவே நோய்களை தீர்க்கக்கூடிய மருத்துவராகவும் இருக்காங்க. பௌர்ணமி அன்னைக்கு திருவுடையம்மனை காலையிலையும் வடிவுடையம்மனை மதியத்திலையும் கொடியடையம்மனை சாயங்காலமும் வழிபடுவது மிகவும் சிறப்பு அப்படின்னு எல்லாருமே நம்புறோம். வேப்பிலைக்காரி எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் கொடுக்க நாம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நன்றி.